Hey guys, thanks for here. பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு ஒரு அரசியல் காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் பலாப்பழம் நழுவில் பாலில் விழுந்தது தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக உரிமை மீட்பு தொண்டர்களின் குழுவோட தலைவர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துமா அப்படிங்கிறது கேள்வி தான். பட் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களிடையே ஒரு தென் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கண்டிப்பாக அதிர்வலை ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேறு ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. அவர் என்டிஏல தான் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். ராம்நாடு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியும் அடைஞ்சார். பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு அரசியல் எதிர்காலம் என்ன இருக்குது நம்ம பார்க்கும்போது, கண்டிப்பாக திமுகவுக்கு போனது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நீங்கள் தனிப்பட்டு சொல்லலாம், அவர் என்ன அதிமுககாரர், அது எப்படி டிஎம்கேல சேரலாம், அதெல்லாம் ஒரு கட்சியா, கொள்கை உடன்பாடு இல்லையா? இப்போ தனிப்பட்ட முறையில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பன்னீர்செல்வம் அளவுக்கு 2026 கண்டிப்பாக டிஎம்கே தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வேறு எங்கேயும் போய் அவர் சேரவும் முடியாது. அதுதான் உண்மையும் கூட. பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் முதலமைச்சராக இருந்து, பின்னர் துணை முதலமைச்சராக இருந்து, துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து தூக்கி எறியப்பட்டார். பல வகையான சட்ட போராட்டம், அதிமுக உரிமை மீட்பு தொண்டர்கள் குழுன்னு ஆரம்பித்து, கண்டிப்பாக அந்த கட்சியை கைப்பற்றுங்கிற அளவில் போய்க்கிருந்தார். பட் காலப்போக்கில் என்னாச்சுன்னு தெரில. எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கேவை வலிமையான அளவில் தன்னோட கைக்குள்ள கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துட்டார். அதேமாதிரி இவர் சைடும் பார்த்தீங்கன்னா, அப்போ கட்சி ஆரம்பித்தப்ப கட்சியை விட்டு வெளியே வந்தப்போ அவர் கூட இருந்தவங்களாம் யாருமே இல்லை. செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களாக இருக்கட்டும், வைத்தியலிங்கம் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே அந்த மாதிரி போய் சேர்ந்துட்டாங்க. அவருக்கும் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. தேர்தல் வேறு நெருங்கிக்கிட்டே வரும்போது தன்னோட முடிவறிக்கைன்னு சொல்லும்போது, என்டிஏவும் பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக கிளைம் பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் கிளைம் பண்ணுறாங்க. பிஜேபியும் அதை கண்டிப்பாக கிட்டத்தட்ட அசஸ் பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. அவங்களும் அந்த ஏடிஎம்கே இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு அது கொடுக்க வேண்டிய வெயிட்டேஜை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அவர்கள் தான் துணை முதல்வரும் கூட. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இங்கே ஓபிஎஸ் அவர்களுக்கான எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது தான் உண்மை. இப்போ நம்ம ஓபிஎஸ் அவர்கள் குறித்து பார்க்கும்போது, கண்டிப்பாக நீங்கள் பாருங்களேன், என்டிஏ கூட்டணி, ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டாங்க. கண்டிப்பாக அவர் தனித்து நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு வலிமையும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 2020 கட்சியை தூக்கி எறியப்பட்டு மக்களவைத் தேர்தலில் தோற்று தன்னந்தனியாக நிற்கிறாரு. கண்டிப்பாக அவர் தனித்து நின்று போராட முடியாதுங்கிற பட்சத்தில் ஒரு 75 வயசில் அவர் டிஎம்கே மாதிரியான கட்சியில் சேரும்போது கண்டிப்பாக அதற்குரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் டிஎம்கேல போயிருக்காங்க. சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும், முத்துசாமி அவர்களாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்கள் தாவகையில் இருக்காப்புல, செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், இன்னும் தங்க தமிழ்ச்செல்வனாக இருக்கட்டும், பல பேர் அவர்கள் டிஎம்கேல போய் முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு பவர் கிடைக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல விரும்பலை. பட் துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக கிடைக்காது. பட் கண்டிப்பாக ஒரு அமைச்சர் பதவியோ, ஒரு எம்எல்ஏ பதவியோ கண்டிப்பாக கிடைக்கலாம். அது தனித்து நின்னாருன்னா கண்டிப்பாக அது கூட கிடைக்காது. அப்படிங்கிறது நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இது அரசியல் தாக்கத்தில் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சு எந்த அளவில் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த போனால், கண்டிப்பாக 2026 தென் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். தேனி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை மாதிரியான ஏரியாங்களில் கண்டிப்பாக தாக்குதலை ஏற்படுத்தும். எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஓட் பங்கு இல்லைன்னா கூட ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களிடையே கண்டிப்பாக அவருக்கு ஒரு அதிர்வலைங்கிறதும் ஒரு பாசமும் கண்டிப்பாக இருக்கிறது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை கண்டிப்பாக பிஜேபி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபிலாம் இணைவார் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. பட் கண்டிப்பாக என்ன சொல்லணும்னா, ஓபிஎஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பிஜேபி, என்டிஏ கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கூடிய $1 பில்லியன் கொஸ்டின். வந்தாலுமே 2 சீட்டு 3 சீட்டு அப்படி தான் கொடுப்பாங்க. டிஎம்கே தான் கொடுக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் ஆனால் அது ஒரு எம்பி சீட்டோ, எம்எல்ஏ சீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அவரும் அவருடைய மகனும் எம்எல்ஏ ஆகலாம். கண்டிப்பாக அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். டிஎம்கே பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய போஸ்ட் தான். ஒரு முக்குளத்தூர் மத்தியில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற ஒரு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கலாம். தென் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கூட ஒரு 5, 6 இடங்களில் ஒர்க் பண்ணலாம். ராம்நாடு மாதிரியான ஏரியாவில் ஏற்கனவே அன்வர் ராஜா மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது, இவரும் வரும்போது டிஎம்கேக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்க போகுது. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல இணைஞ்சது கண்டிப்பாக டிஎம்கேக்கும் ப்ளஸ் தான், ஓபிஎஸ்க்கும் ப்ளஸ் தான். ஏடிஎம்கே, என்டிஏக்கு என்னை பொறுத்த மட்டும் மைனஸ் தான். உடனே நம்ம எடுத்துகிட்டு வைக்கக்கூடாது, அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு. ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் ஓட்லேயும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லையும் இந்த தஞ்சாவூர், தேனி, ராம்நாடு போன்ற பகுதியில் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதை அவர் கண்டிப்பாக டிஎம்கே ஓட்டுக்குள்ளே ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பிரச்சாரத்துக்கு வலிமைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு துணை முதல்வர் 3 வாட்டி முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதற்குரிய வெயிட்டேஜை கண்டிப்பாக டிஎம்கே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். 2026 தேர்தல் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வேடிக்கை பார்க்கணும். இது குறித்து உங்களோட கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.